ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் எப்படி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு கப்பில் தான் மெஷர்மெண்ட்டே எடுத்திருக்கேன். 5க்கு 1. 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 4 டம்ளர் கடை இட்லி அரிசி. நீங்கள் ரேசன் அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1 டம்ளர் உளுந்து. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். உளுந்து ரொம்ப கம்மியாக எடுத்துடாதீங்க, ரொம்பவும் கூட எடுத்துடாதீங்க. கரெக்டாக ஒரே 1 டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதில் அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். உங்களுக்கு வெளியே வைக்கணும்னா நீங்கள் இட்லி மாவு ஆட்டுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து ஊற வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இட்லி அரைக்க போகிறேன். அதுக்கு உளுந்தை வச்சு அரைச்சிடலாம். ஐஸ் க்யூப் இருந்தாலும் நீங்கள் ஐஸ் க்யூபே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐஸ் க்யூப் எதுவும் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த வாட்டரே ஜில்லுன்னு தானே எதுவும் யூஸ் பண்ணலை. எதுக்கு நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறோம்னா, கிரைண்டர் ஹீட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணால் இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் அப்படிம்பாங்க. இதை நீங்கள் மாவை நல்லா வலிச்சு விட்டு ஆட்ட விடுங்க. அப்போ தான் உளுந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா அரையும். லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டுங்க. மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா உளுந்தெல்லாம் ரொம்ப தண்ணி ஆயிடும். உளுந்து பதமாக எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உளுந்து ரொம்ப ஆட்டிட்டிங்கன்னா இட்லி சப்பையாக போயிடும். உளுந்து ரொம்பவும் கம்மியாக போட்டிங்கன்னா இட்லி கல் மாதிரி ஆயிடும். அதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி பாருங்கள், நான் கை வச்சு தொட்டு பார்க்குறேன், ஒட்டவே இல்லை. இதான் கரெக்டான கண்டிஷன். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். மாவு நல்லா பொங்கி ஆட்டணும். நல்லா அரைச்சி விட்டால் தான் மாவு நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து ஆட்டுங்க, ரொம்பவும் ஊற்றிடாதீங்க. இப்போ மாவு நான் எடுத்து போடுறேன் பாருங்கள், நல்லா பந்து மாதிரி விழுது. இந்த கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கணும். நல்லா மாவு நல்லா மைய அரைச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உளுந்து ஆட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான டிப்பு. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்கு பாதிக்கு பாதி உளுந்துருக்கு. நான் கை வச்சு தொட்டு பார்க்குறேன், எப்படி ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ அரிசி அரைச்சிக்கலாம். அரிசிக்கு எந்த ரூலும் இல்லை, நார்மலாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எனக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆட்டுச்சு. கடைசியாக கல்லுப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வலிச்சு எடுத்துலாம். ரொம்பவும் நொர இல்லாமல் ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாத நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ கையை போட்டு நல்லா கையை போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, கைக்கு தான் நல்லா மாவு புளிக்கும். இந்த இட்லியை சாஃப்டாக வர வைக்க கற்றுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இட்லி இருந்தால் 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அதே கொஞ்சம் கல்லுமா இருந்துச்சுன்னா 2 இட்லி தாங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாட்ட இப்படியாம்மா அப்படியாம்மா எப்படிம்மான்னு கேட்டு நான் கற்றுக்கிறதுக்குள்ளே படாத பாடாயிடுச்சுங்க. இட்லி பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அது ரொம்ப பெரிய டிப்புங்க. இதே அடியில் அப்படியே சப்பட்டையாக கிடந்துச்சுன்னா என்ன தான் இருந்தாலும் இட்லி சாஃப்டாக வரவே வராது. பாருங்கள் எப்படி லேயர்ஸாக இருக்குன்னு. இதுலேருந்தே தெரிஞ்சிடும் மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு, இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடணும். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் நம்ம போட்டு ஆட்டி நல்லா கரைச்சி வச்சனால இனிமேல் உப்பு எதுவும் போட்டாதீங்க, அப்புறம் கச்சிடும். நான் சோடா உப்பு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. சோடா உப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஆனாலும் பாருங்கள் இட்லி எப்படி சாஃப்டாக வருதுன்னு. இந்த கண்டிஷனில் கரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இது கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம். இப்போ இட்லி ஊற்றியெல்லாம் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்களாம் நல்லா சாஃப்டாக இட்லி கற்றுக்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி சட்டி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சிடலாம். இட்லி தொட்டு பார்த்தா எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ தண்ணி தெளித்து இட்லி எடுத்துடுவோம், அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும். அப்படியே துணி எடுக்கிறப்ப இட்லி நல்லா சாஃப்டானு பார்க்குறப்ப மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. அப்படியே லேசாகிடுச்சு.
இப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டம்லாம் படவே இல்லை. இட்லி சிக்கன் குழம்பு செம்ம காம்பினேஷன். பாருங்கள் எப்படி பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குன்னு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.